எல்லாருமே மாணவர்கள்லாம் முழு ஆண்டு தேர்வு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு விரைவில் தொடங்க போகுது. மற்ற தேர்வுகள் வகுப்புகளுக்கான தேர்வுகள்லாம் ஆல்ரெடி தொடங்கிடுச்சு. சிபிஎஸ்சி தேர்வு எழுதுகிறாங்க. ஸோ இந்த மாணவர்கள் தைரியமாக தேர்வு எழுதுகணும். தேர்வு எழுதுகிறப்ப அவங்களுக்கு எந்த பயம் இருக்கக்கூடாது. அவங்க வந்து ஞாபக சக்தியோட தேர்வு எழுதணும் அப்படின்னா முதல்ல தரிசிக்க வேண்டிய கோவில் அப்படின்னா சரஸ்வதி தேவி. அந்த சரஸ்வதி தேவியை, ஞானத்தை கொடுக்கக்கூடிய சரஸ்வதி தேவியை தரிசனம் பண்ணலாம். நாளைய தினம் சுவாதி நட்சத்திரம், பெருமாளுக்கு உகந்த நாள். அதை விட சப்தமி திதி. சப்தமி அப்படின்னா 7ன்னு அர்த்தம். 7ங்கிறது அப்படின்னா சுக்கிரனோட ஆதிக்கமுடைய ஒரு நம்பர், லக்கி நம்பர். அந்த நாளில் இந்த சப்தமி திதியில் பெருமாளை சேவிக்கணும். அதோட தாயார் மகாலட்சுமி தரிசனம் பண்ணலாம். ஸோ சரஸ்வதி தேவிக்கே குருவாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி ஹயக்ரீவர், இவர் ஒரு பெருமாளுடைய அம்சம். எனவே லக்ஷ்மி தாயாரையும் ஹயக்ரீவரையும் தரிசனம் பண்ணுறது கூடுதல் சிறப்பு. அதை விட மேத்த தட்சிணாமூர்த்தி, அதாவது தென்முக கடவுள் அப்படிம்பாங்க. எல்லா சிவன் கோயிலும் தெற்கு பார்க்க அமர்ந்துட்டுருப்பார் ஞான கோலத்தில். அந்த தட்சிணாமூர்த்தியும் தரிசனம் பண்ணலாம். இதுபோல் இந்த மூவரையும் நாளைய தினம் தரிசனம் பண்ணால் குழந்தைகளுக்கு அந்த கல்வி ஞானங்கிறது மேம்படும். நாளைய தினம் அனைத்து மாணவர்களும் விடுமுறை என்பதால் ஆலயங்களுக்கு சென்று முடிந்தவர்கள் இந்த மாதுளை பூவால் கோத்த அந்த மாலையை வந்து ஹயக்ரீவருக்கும் அனுபவித்து வேண்டிக்கலாம். அப்படி முடியாதவங்க ஏலக்காய் மாலை போடலாம். அதுவும் முடியாதவங்க ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு வேண்டிக்கலாம். நாளை தினம் மறக்காமல் மாணவர்கள் அனைவரும் லக்ஷ்மி ஹயக்ரீவரையும் சரஸ்வதி தேவியையும் தட்சிணாமூர்த்தியும் தரிசனம் பண்ணி கல்வி அறிவு மேம்படணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.